ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி. அது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இட்லி மாவு வச்சு இதில் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இட்லி மாவு 2 நாள் ஆன மாவு, லைட்டாக புளிப்பு இருக்க மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கேசரி பவுடர், ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவுமே படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ நம்ம பக்கத்தில் சுகர் சிரப்பை இது பண்ணிக்கலாம். சுகர் 1 கப்பு, நான் அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். அதே மாதிரி சுகர் 1 கப் போட்டு 1/2 கப் வாட்டர் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். சுகர் கரைஞ்சா இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துட்டு நம்ம இது கலந்து வச்சுருக்கோம். இந்த மாவை அதில் ஊற்றிட்டு நல்லா டைட்டாக மேலே கட்டிட்டு இந்த ஓரத்தை கட் பண்ணிக்கணும். ஆயிலை ஃபஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மாவை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு ஷேப்லாம் தேவை கிடையாது. நம்ம எந்த ஷேப்பில் வேணால் இருக்கும்ல, அதனால் நம்ம பார்த்து பிழிஞ்சு விட்டால் போதும். இப்போ கொஞ்சம் இடம் இருக்குது, இதுலேயும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கிறிஸ்பியாக எடுக்கணும், பாதியில் எடுத்துடக்கூடாது. இந்த டைமில் நம்ம சுகர் சிரப்பு வச்சுருந்தோம்ல அடுப்பில், இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதில் விட்டுட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜிலேபியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இது பாருங்கள், கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஜிலேபி, அதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே போட்டு வச்சுருந்தா நல்லா ஊறிடும், அதுக்கு மேலே அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் போட்டால் போதும். சுகர் சிரப் நல்லா அந்த ஹீட்டில் இறங்கிடும். இப்போ பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் மற்றதையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். உள்ளே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் அந்த நம்மளோட கடையில் வாங்குகிற ஜிலேபி மாதிரியே இருக்கும். இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உடைக்கிறேன் பாருங்கள். உடையுது பாருங்கள். உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.